வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷம் பழசு. ஆமா. ஆனா நம்மளோட இந்த பரபரப்பான வாழ்க்கைக்கு ரொம்பவே அவசியமான ஒண்ணு. அதுதான் பகவத்கீதையில வர்ற கர்ம யோகம். ம். நம்ம எல்லாருமே கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிற வரியை எங்கேயாவது கேட்டிருப்போம். ஆனா அந்த ஒரு வரிக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு உளவியல் ரகசியம். ஒரு மன அமைதிக்கான சாவியே இருக்கு. கரெக்ட். அதுதான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற விஷயம். இன்னைக்கு நாம இத பத்தி ஏன் பேசுறோம்னா, இந்த பழைய தத்துவத்தை உங்க ஆபீஸ் வேலையில, சோஷியல் மீடியாவுல ஏன் வீட்ல பாத்திரம் கழுவும் போது கூட எப்படி பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கத்தான். ஆமா. ஆமா. நிறைய பேர் கர்மயோகம்னா ஏதோ செயலை பத்தினதுன்னு மட்டும் நினைக்கிறாங்க. ஆனா அது ஒரு மைண்ட் செட், ஒரு மனநிலை. ஓ. கர்மான்னா செயல், யோகம்னா இணைதல். நாம செய்யற சின்ன சின்ன வேலைகள் மூலமா அதோட ரிசல்ட்ல சிக்கிக்காம ஒரு பெரிய சக்தியோடையோ அல்லது நம்மளோட உண்மையான இயல்போடையோ இணையறதான் கர்மயோகத்தோட அடிப்படை. சரி. அப்போ இதோட ஆணி வேர்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. கர்மயோகத்தோட ஆணிவேருக்கே போவோம். கீதையில 2வது அத்தியாயத்துல வர்ற 47வது ஸ்லோகம் தான் இதோட அஸ்திவாரம். ஓகே. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா. இதோட முழுமையான சம்ஸ்கிருத வரிகளை சொல்லி உங்களை பயமுறுத்த வரும்பல, அதோட சிம்பிளான அர்த்தம் என்னன்னா, உன்னோட வேலையை செய்யறது மட்டும்தான் உன் கையில இருக்கு. அதாவது ஆக்ஷன் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதோட பலன்கள்ல உனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. அதனால பலன்தான் என் செயலுக்கு காரணம் நினைக்காத, அதே சமயம் சும்மாவும் இருந்துராத. வாவ். இது ஒரு ஆழமான உளவியல் உண்மை மாதிரி இருக்கே. எது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, எது நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னு பிரிச்சு பார்க்க சொல்லுது. அதேதான். பவுண்டரி போகுமா, சிக்ஸர் போகுமா, இல்ல அவுட் ஆயிடுவோமான்னு யோசிச்சா கவனம் சிதறிடும். ஸ்கோர் போர்டுங்கிறது விளைவு, பேட்டிங்கிறது செயல். அப்படிதானே? மிக சரியான ஒப்பீடு. ஸ்கோர் போர்டை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தா பிரஷர் ஏறும். ஆனா பந்த மட்டும் கவனிச்சா ஆட்ட இயல்பா நடக்கும். புரியுது. இதே நம்ம வாழ்க்கைக்கு பொருத்தி பாருங்க. நீங்க ஒரு முக்கியமான பிரசன்டேஷன் கொடுக்குறீங்க. அந்த நேரத்துல பாஸ்க்கு பிடிக்குமா, ப்ரமோஷன் கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா உங்க மனசுல ஒரு பதட்டம் உருவாகும். ஆமா, கண்டிப்பா. அது உங்க பேச்சோட தரத்தை குறைச்சிடும். ஆனா நான் சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவா சரியா சொல்லணும்னு உங்க செயல்ல மட்டும் முழு கவனத்தையும் வச்சா அந்த பிரசன்டேஷன் சிறப்பா அமையும். மனசும் அமைதியா இருக்கும். பலனை பத்தின கவலை தான் மன அழுத்தத்தோட முதல் படி. கரெக்ட். கர்மயோகம் உணர்ச்சிகளை கொல்லச் சொல்லல, உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம இருக்க சொல்லுது. ஓ, அப்படியா? இதுக்கான பதில அடுத்த ஸ்லோகத்திலேயே, அதாவது 2.48ல கிருஷ்ணர் சொல்றார். அதுல வர்ற முக்கியமான வார்த்தை சமத்துவம். சமத்துவம். ஆமா, சமத்துவம். அதாவது சமநிலை. வெற்றி வந்தா தலகால் புரியாம ஆடுறதும், தோல்வி வந்தா உலகமே முடிஞ்சிடுச்சுன்னு முடங்கி போறதும் இல்லாம ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்கிற மனப்பக்குவம். அது எப்படி சாத்தியம்? இது ஒரு சாட்சியைப் போல நின்னு பார்க்கிறது. வெற்றி வந்தா, ஓ, நாம செஞ்ச முயற்சிக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு, சந்தோஷம், நீ ஏத்துக்கணும். தோல்வி வந்தா, சரி, இதுல இருந்து என்ன கத்துக்கலான்னு பாப்போம்னு நகரணும். ஆக அந்த வெற்றி நம்ம தலையிலயோ, தோல்வி நம்ம மனசுலயோ நிரந்தரமா தங்கிடக்கூடாது. நீங்க சரியா புடிச்சிட்டீங்க. நீங்க இந்த சமத்துவம் பத்தி பேசும்போது எனக்கு டக்குன்னு ரத்தன் டாட்டாவோட ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க. வெற்றியையும் தோல்வியையும் ஒரே மாதிரி பாக்குறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த இண்டிகா கார் தோல்வி, அப்புறம் ஃபோர்ட் கம்பெனியோட அவமானம். ஆமா ஆமா. ஆனா பல வருஷம் கழிச்சு அதே ஃபோர்டுக்கு உதவி செஞ்சது. அந்த நிகழ்வை இந்த சமத்துவம் கண்ணோட்டத்துல கொஞ்சம் விளக்க முடியுமா? கட்டாயமா. அது சமத்துவங்கிற கருத்தோட ஒரு டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள். 1999ல டாடா மோட்டார்ஸ் ரொம்ப ஆசையா இண்டிகா காரை அறிமுகப்படுத்துறாங்க. ஆமா, அது ஒரு பெரிய கனவு திட்டம். ஆமா, அது ஒரு பெரிய தோல்வி. கம்பெனி நஷ்டத்துல மூழ்குது. அவங்க கார் பிசினஸ ஃபோர்ட் கம்பெனிக்கு விற்க முடிவு பண்ணி அமெரிக்கா போறாங்க. ஓ. அந்த மீட்டிங்ல ஃபோர்ட் சேர்மன் பில் ஃபோர்ட் ரத்தன் டாட்டாவையும் அவரோட டீமையும் ரொம்ப அவமானப்படுத்துறார். உங்களுக்கு கார் தயாரிக்கவே தெரியாதப்போ எதுக்கு இந்த பிசினஸ்ல இறங்குனீங்க? நாங்க இதை வாங்குறதே உங்களுக்கு பெரிய உதவின்னு சொல்றார். அட கடவுளே. அந்த டீல் நடக்கல. ரத்தன் டாட்டா மனவேதனையோட திரும்பி வரார். இது தோல்வி தந்த வலி. ஆனா கதை இங்க முடியல. 9 வருஷம் கழிச்சு 2008ல உலக பொருளாதார நெருக்கடி வருது. ஆமா, தி கிரேட் ரிசெஷன். இப்போ நிலைமை தலைகீழ். ஃபோர்ட் நிறுவனம் திவாலாகும் நிலைமைக்கு வருது. அவங்களோட பெருமைக்குரிய ஜாக்வார், லேண்ட்ரோவர் பிராண்டுகள் பெரிய நஷ்டத்துல ஓடுது. அப்போ ரத்தன் டாட்டா அதை வாங்க முன்வரார். இந்த முறை மீட்டிங் மும்பைல. அதே பில் ஃபோர்டு ரத்தன் டாட்டா கிட்ட, நீங்க இதை வாங்குறது மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய உதவி செய்றீங்கன்னு சொல்றார். யோசிச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. யோசிச்சு பாருங்க.
அன்னிக்கு அவமானப்படுத்தினவர் இன்னைக்கு உதவி கேட்கிறார். அந்த இடத்துல ரத்தன் டாடா நினைச்சிருந்தா 2 வார்த்தை குத்தலா பேசியிருக்கலாம், ஒரு சின்ன வெற்றி களிப்ப காட்டியிருக்கலாம். ஆமா, அதுதான் இயல்பு. ஆனா அவர் முகத்துல எந்த மாறுதலும் இல்ல. ரொம்ப அமைதியா ஒரு தொழில்முறை முடிவா அதை அணுகுனார். அந்த தோல்வியையும் மனசுல வச்சுக்கல, இந்த வெற்றியையும் தலைக்கு ஏத்திக்கல. இதுதான் சமத்துவம். கேக்க நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்துல நீங்க உங்க வெற்றிய பெருசா காட்டிக்கலனா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. குவாய்ட் பெர்ஃபார்மர்ஸ் பலப்பொழுதும் கண்டுக்கப்படாம போயிடுறாங்க. இந்த சமத்துவம்ங்கிற மனநிலை ஒருத்தரோட கெரியர் வளர்ச்சிக்கு தடையா இருக்காதா? இது ஒரு நடைமுறை சிக்கல் தான். ஆனா கீதா சொல்றது உங்க வெற்றிய பத்தி பேசாதீங்கன்னு இல்ல, அந்த வெற்றியால வர்ற அகங்காரத்தையும் கர்வத்தையும் மனசுக்குள்ள ஏத்திக்காதீங்கன்னு தான் சொல்லுது. ஓ, அப்போ வித்தியாசம் இருக்கு. நிச்சயமா உங்க வேலையோட ரிசல்ட்ட ஒரு ஃபேக்சுவல் ரிப்போர்ட் மாதிரி நீங்க உங்க மேல அதிகாரி கிட்ட சொல்லலாம். ஆனா மனசுக்குள்ள எல்லாம் நான் தான் செஞ்சேன், என்னால தான் ஆச்சுன்னு நினைக்காம என்னோட முயற்சிக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறது தான் பக்குவம். கரெக்ட், அந்த வெற்றி உங்க அடையாளமா மாறிடக்கூடாது. சரி. இது கர்ம யோகத்தோட அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. நிறைய பேருக்கு ஒரு தப்பான புரிதல் இருக்கு. என்ன அது? பலனை எதிர்பார்க்க வேண்டானா வேலைய மேம்போக்கா அர்ப்பணிப்பு இல்லாம செய்யலாமா? இது சோம்பேறித்தனத்தை ஊக்குவிக்குதா? ஆமா, இந்த கேள்வி எனக்கும் இருந்துச்சு. இதுக்கு கீதா ரொம்ப தெளிவா ஒரே வரியில பதில் சொல்லுது. ஸ்லோகம் 2.50ல யோக கர்மசு கௌஷலம்னு ஒரு முத்திர பதிக்கிறாரு கிருஷ்ணர். யோகா கர்மசு கௌஷலம் கேட்கவே கம்பீரமா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? செயல்களை திறமையுடன் செய்வதே யோகம். வாவ்! ஒரு கர்மயோகி தன் வேலையை ஏனோதானோன்னு செய்ய மாட்டார். அவர் ஒரு சிறந்த கைவினைஞர் மாதிரி அன் வேலையை முழு திறமையோடு துல்லியமா ஒரு கலைப்படைப்பு உருவாக்குற மாதிரி செய்வார். அதேதான். பலன் மேல பற்று இல்லாததால அத பத்தின கவலையும் பதற்றமும் அவருக்கு இருக்காது. அதனால அவரால தன்னோட முழு ஆற்றலையும் கவனத்தையும் அந்த வேலையில மட்டுமே செலுத்த முடியும். இதனால அவரோட வேலையோட தரம் இன்னும் அதிகமாகும். நிச்சயமா. அப்போ பலனை எதிர்பார்க்காம இருக்கிறது மட்டும் போதாது, அந்த வேலைய ரொம்ப திறமையா ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி செய்யணும்னு சொல்றீங்க. ஆனா இதுல ஒரு சின்ன முரண்பாடே இல்லையா? எப்படின்னு கேக்குறீங்க? ஒருத்தர் தம் வேலையில ரொம்ப திறமையா ஆகணும்னு முயற்சி செஞ்சாலே சுவாபாவிகமாவே நான் தான் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பலன் மேல ஒரு பற்று உருவாகாதா? மிக நல்ல கேள்வி. இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. திறமையை வளர்த்துக் கொள்வது என்பது செயலின் ஒரு பகுதி. நான் சிறந்தவன் என்று அங்கீகாரம் தேடுவது பலனின் ஒரு பகுதி. ஓ, ஒரு சிறந்த ஓவியர் ஓவியம் வரைவதில் மட்டுமே கவனம் செலுத்துவார். உலகின் சிறந்த ஓவியர் என்ற பட்டத்திற்காக அல்ல. அந்த பட்டத்தை எதிர்பார்த்தால் அவரது படைப்பாற்றல் பாதிக்கப்படலாம். புரியுது. கர்மயோகம் திறமையை நிராகரிக்கச் சொல்லவில்லை, திறமையின் மூலம் வரும் அகங்காரத்தை தான் விடச் சொல்கிறது. இதை நவீன உளவியல்ல இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்னு சொல்றாங்க. அது மட்டுமில்ல, நாம ஒரு வேலையோட ரிசல்ட்டை பத்தி யோசிக்கும்போது நம்ம மூளையில இருக்கிற ஆங்ஸைட்டி சென்டர்ஸ் தூண்டப்படுது. அது மன அழுத்தத்தை உருவாக்குது. ஆமா. ஆனா வேலையில மட்டும் கவனம் செலுத்தும் போது நம்ம மூளையோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதி, அதாவது திட்டமிடலுக்கும் செயல்பாட்டுக்கும் காரணமான பகுதி, முழு வீச்சில வேலை செய்யுது. இதத்தான் விளையாட்டு வீரர்கள், கலைஞர்கள் ஃப்ளோ ஸ்டேட் அல்லது பீயிங் இன் தி ஜோன்னு சொல்வாங்க. அப்போ கர்மயோகம் என்பது அந்த ஃப்ளோ ஸ்டேட்டை அடைய ஒரு ஆன்மீக வழி. சொல்லப்போனா ஆமா. இதெல்லாம் கேட்க அற்புதமா இருக்கு. ஆனா இதெல்லாம் அந்த காலத்துக்கு சரி. இன்னைக்கு லைக், வியூஸ், செல்ஃபி உலகத்துல இதை எப்படி பின்பற்றுவது? இதுதான் $1 மில்லியன் கேள்வி. ஆமா, நாம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் உடனடி அங்கீகாரம் தேடுற ஒரு காலகட்டத்துல வாழ்றோம். ஒரு புகைப்படம் போட்டா எத்தனை லைக்ஸ், ஒரு வீடியோ போட்டா எத்தனை வியூஸ்ன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் செக் பண்றோம். இந்த சூழல்ல பலன்ல பற்றில்லாம இருக்கிறது சாத்தியமா? சாத்தியம்தான். ஆனா அதுக்கு கொஞ்சம் பயிற்சி தேவை. இந்த டிஜிட்டல் யுகத்துல கர்மயோகத்தை பயிற்சி செய்ய இதோ 3 குறிப்புகள். ஓகே, சொல்லுங்க. 1. லைக் மற்றும் வியூஸ்களிலிருந்து விடுதலை. நீங்க சோஷியல் மீடியாவுல ஒரு கருத்தை பதிவிடும்போது ஒரு பயனுள்ள தகவலை பகிரணுங்கிறது மட்டும்தான் உங்க கடமை. அதுக்கு எத்தனை லைக்ஸ் வருது, எத்தனை ஷேர் போகுதுங்கிறது உங்க கண்ட்ரோல்ல இல்ல. அத ஒரு டேட்டா பாயிண்டா பார்க்கலாம், ஆனா நம்ம சுயமதிப்போட அளவுகோலா பார்க்க கூடாது. கரெக்ட். இந்த போஸ்ட் அண்ட் வாக்அவே ஐடியா சூப்பர். ஆனா சொல்றது சுலபம், செய்யறது கஷ்டம். போன வாரம் ஒரு போட்டோ இன்ஸ்டாகிராம்ல போட்டேன். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை லைக்ஸ் செக் பண்ணிட்டே இருந்தேன். 1 மணி நேரத்துல எதிர்பார்த்த லைக்ஸ் வராததும் நம்ம போட்டோ நல்லா இல்லையோன்னு ஒரு சின்ன வருத்தம் வந்துருச்சு. ஒரு கட்டத்துல எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. நம்ம மனசு உடனடி அங்கீகாரத்துக்கு எவ்வளவு ஏங்குதுன்னு அப்போதான் புரிஞ்சுது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அதனால்தான் இது ஒரு பயிற்சின்னு சொன்னேன்.
இதுதான் 2வது குறிப்பு. பதிவிட்டு விலகிச் செல்லுதல். போஸ்ட் அண்ட் வாக்கவே. ஒரு பதிவை போட்டுட்டு அதோட மெட்ரிக்ஸ் அடிக்கடி பார்க்கறது நவீன கால பற்று. அப்போ என்ன செய்யணும்? பதிவிட்ட பிறகு நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டு உங்க கவனத்தை அடுத்த வேலைக்கு திருப்புறது தான் நவீன கால வைராகியம் அல்லது பற்றின்மை. நல்ல ஐடியா. 3வது அகங்காரத்தை குறைத்தல். நான் செய்தேன் எனது பதிவு என்ற எண்ணத்தை குறைத்து நாம் பகிரும் தகவல் சமூக நலனுக்காக பயன்பட வேண்டும் என்ற பரந்த நோக்குடன் செயல்பட வேண்டும். கீதையில இதை லோக சங்கிரகம்னு சொல்லுவாங்க. லோக சங்கிரகம்னா என்ன? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. லோக சங்கிரகம்னா உலக நலனை பேணுதல் அல்லது சமூகத்தை ஒன்றாக பிணைத்து வைத்தல்னு அர்த்தம். உங்க செயல்பாடு உங்கள மட்டும் சார்ந்ததில்ல, அது இந்த சமூகத்தோட ஒரு பகுதிங்கிற புரிதல் அது. புரியுது. நீங்க ஒரு நல்ல பதிவை போடும்போது அது யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு புதிய விஷயத்தை கத்துக் கொடுக்கலாம், ஒருத்தருக்கு நம்பிக்கையை கொடுக்கலாம். அந்த பெரிய நோக்கத்துல கவனம் செலுத்தினா லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் 2ஆம் பட்சமா ஆயிடும். அப்போ கர்மயோகத்தை பயிற்சி பண்ண இமயமலைக்கு போக வேண்டாம், நம்ம வீட்டுக்குள்ளேயே ஆபீஸ்லயே செய்யலாம் இல்லையா? அப்சல்யூட்லி. கர்மயோகம் அன்றாட வாழ்க்கைக்கானது. மகாத்மா காந்தி கழிப்பறையை சுத்தம் செய்வதை ஒரு ஆன்மீக பயிற்சியாக, ஒரு யோகமாக கருதினார். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த செயலை அவர் முழு கவனத்தோட எந்த பலனையும் எதிர்பார்க்காம சமூக நலனுக்காக செஞ்சார். பாத்திரம் கழுவுறது, வீட்டை பெருக்கிறது மாதிரி நாம சுமையா நினைக்கிற வேலைகளை கூட முழு ஈடுபாட்டோட செய்யும்போது அது ஒரு தியானமா மாறிடும். மனசுல இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள் ஓடிடும். ஆமா. ஆபீஸ் வேலையில அது எப்படி பார்க்கலாம்? எல்லாரும் சம்பளத்துக்காக தானே வேலை செய்றோம். சம்பளம் முக்கியம்தான். ஆனா அது மொத்தமே நோக்கமா இருந்தா வேலை ஒரு கட்டத்துல சலிச்சு போயிடும். உங்க வேலையோட பெரிய நோக்கத்தை பாருங்க. நீங்க ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர்னா உங்க கோடு ஏதோ ஒரு கம்பெனியோட வேலையை எளிதாக்குது. அதன் மூலமா பல பேரோட வாழ்க்கை சிறப்பா அமையுது. நீங்க ஒரு ஆசிரியரா இருந்தா அடுத்த தலைமுறையை உருவாக்குறீங்க. நம்ம வேலையோட பலனை நம்ம சம்பளத்தோட நிறுத்திக்காம அதோட சமூக பயனோட இணைச்சு பார்க்கணும். ஆமா. அப்படி பார்க்கும்போது உங்க வேலைக்கு ஒரு புதிய அர்த்தம் கிடைக்கும். அந்த அர்த்தம் தர்ற திருப்தி சம்பளத்தை விட பெருசா இருக்கும். அதுதான் கர்மயோகம். அப்போ இன்னைக்கு நாம பேசின விஷயங்களோட சாராம்சம் இதுதான். கர்மயோகம்னா வேலையை விட்டுட்டு ஓடுறதே இல்லையா? இல்லவே இல்ல. வேலையோட ரிசல்ட் மேல நாம வச்சிருக்கிற அந்த பந்தத்தை, அந்த அட்டாச்மெண்ட்டை விடுவிக்கிறது. இது மாணவர், ஊழியர், இல்லத்தரசி, தொழில் முனைவோர்னு எல்லாருக்கும் பொருந்தும். எல்லாருக்கும். சரி, உங்களுக்காக ஒரு சின்ன வாராந்திர சவால். இந்த வாரம் நீங்க செய்யற ஏதாவது ஒரு வேலைய, அது சின்ன வேலையா கூட இருக்கலாம், எந்த பாராட்டுக்காகவோ அங்கீகாரத்துக்காகவும் இல்லாம அந்த வேலைய செய்யணுமேங்கிற ஒரே காரணத்துக்காக முழு மனசோட செஞ்சு பாருங்க. அந்த சவாலை நீங்க முயற்சி செய்யும்போது ஒரு ஆச்சரியமான மாற்றத்தை உணர்வீங்க. பலன் மேல எதிர்பார்ப்பு இல்லாததால மன அழுத்தம் குறையும். ஒரு விதமான அமைதியையும் ஆழமான நிறைவையும் நீங்க உணர வாய்ப்பு இருக்கு. இதுதான் கர்மயோகம் நமக்கு தர்ற பரிசு. ரொம்ப நன்றி. சரி, இந்த உரையாடல ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஓகே. நாம நம்ம செயல்களோட பலன்கள்ல இருந்து பற்ற விடுவிக்கிறத பத்தி இவ்ளோ நேரம் பேசணும். ஒருவேளை நம்ம எண்ணங்களோட பலன்கள்ல இருந்தும், அதாவது ஒரு எண்ணம் நமக்கு என்ன தருங்கிற எதிர்பார்ப்பிலிருந்தும் பற்ற விடுவித்தால் என்ன நடக்கும்னு எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா?